அந்த ஞானமுள்ள மகன் எப்படி இருப்பானா, தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துவானா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, மூடத்தனம் உள்ள அல்லேலூயா, மூடத்தனம் உள்ளவனும் தன் தாய்க்கு சஞ்சலப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். மூடத்தனம் உள்ள மகளோ தன்னுடைய தாய்க்கு சஞ்சலமாப்படுத்துகிறான். உலகத்திலே தன் தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது கொசு கிடைக்காதபடி, தான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை பசியோடு கூடாதுன்னு சொல்லி ரத்தத்தை விற்று தன் பிள்ளைகளை வளர்க்கிற தாய் தகப்பன்மார் உண்டு. அது மாத்திரமல்ல, தன் சொத்து விற்று தன் பிள்ளைகளை நல்லா வளர்க்கிற தாய் தகப்பன்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு தாய்க்கு சஞ்சலப்படுத்துகிற பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்ததாக நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டோட வார்த்தை கேட்டிருந்தும் அவன் மேட்டுமையா இருக்கிறபடினால தேவ கோபத்துக்கு அவன் தப்பவே முடியாது. எத்தனைதான் தாய் என் பிள்ளைய ரட்சிக்க, என் பிள்ளைய காப்பாற்றுங்க சொல்லி தாய் தகப்பனை ஜெபிச்சாலும் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதபடி அவன் சஞ்சலமாகவும் அவனுடைய வாழ்க்கையிலே தேவ கோபத்தினால் இருப்பான். அல்லேலூயா. தகப்பனை சிச்சிக்கிற மகன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தர் சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அன்றியும் என் மகனே, சொல்றாரு, அன்று என் மகனே, கர்த்தர் சிட்சை அற்பமா எண்ணாது. சில பேருக்கு பிள்ளைகளுக்கு சிச்சை வரும், பிரபினாலேயோ அல்லது வார்த்தையினாலோ சிச்சை தன் தாய் தகப்பன் கொடுப்பாங்க. ஆனா அந்த சிச்சை அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுசாமி ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுது, என் மகனே, கர்த்தரை சிச்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்போ அவன் கடிந்து கொள்ளும் போது எந்த மனுஷன், எந்த மகன், எந்த தாய், எந்த பிள்ளை ஒரு மனுஷன் தப்பு பண்ணும் பொழுது இது தவறுன்னு சொல்லும் போது, ஆமா அதை தவறுன்னு சொல்லி எந்த மனுஷன் ஏற்று அதை மனம் திரும்புகிறானோ அவன் மேல தேவனுடைய இரக்கம் வரும், தேவனுடைய கிருபை வரும், தேவனுடைய தயவு வரும், தேவனுடைய அன்பு வரும்.